முஷாரப் அளித்த பேட்டி குறித்து பாஜக மூத்த தலைவரும் நாடாளுமன்ற மாநிலங்களவை எம்பியுமான சுப்பிரமணியன் சுவாமி தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். பர்வேஸ் முஷாரப் ஆட்சியிலிருந்து கவுத்தப்பட்ட பிறகு இது மாதிரி அறிக்கை கொடுத்து எப்படியாவது திருப்பி பாகிஸ்தான் மக்களோட அன்பு பெற்றதுக்காக இப்படி பேசுகிறார்கள். ஆனால் அவருக்கு தெரிய வேண்டும், இது மாதிரி உரி மாதிரி அட்டாக் மீண்டும் நடந்ததுன்னா போன வாட்டி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் தான் இருந்தது. அடுத்த வாட்டி முழுக்க பாகிஸ்தானோட ஆப்ரேஷனே ஆகிடும். சர்ஜரிக்கு இடத்துல ஆப்ரேஷனே ஆகிடும் முழுக்க. அதில் பாகிஸ்தான் போன வாட்டி 2 பாகத்தில் பிரித்தோம் நம்ம, பங்களாதேஷும் மிச்சம் இருக்கிற பாகிஸ்தான். இப்போ இது 4 பாகத்தில் பிரிக்கிறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது. பலூச்சிஸ்தான், சிந்து, பக்தூனிஸ்தான், அப்புறம் மிச்சம் இருக்கிற வெஸ்ட் பாகிஸ்தான், வெஸ்ட் பஞ்சாப். அதனால நான் இந்த விஷயத்தில் நியூயார்க் யூனிவர்சிட்டியில் அவரோட டிபேட் பண்ணுறதுக்காக நான் இன்விடேஷன் ஒத்துண்டேன். அவரும் ஒத்துண்டார். ஆனால் கடைசி நேரத்தில் ஓடி போயிட்டார், வரவே இல்லை. அதனால் இன்றைக்கும் நான் சொல்கிறேன், அவர் என்னோட டிபேட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காருன்னா நான் உடனே இது மாதிரி முட்டாள்தனம் பண்ணால் பாகிஸ்தானோட என்னை இறந்து போகிறதுக்கு சமயம் வந்துடும்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். ஆகவே இப்படி பேசக்கூடாது. பேசினால் நம்ம பதிலில் ஒன்று தான் சொல்லுவோம், நீ பண்ணிப்பாரு, உன்னோட கதி என்ன ஆகுதுன்னு நீ பாரு.